கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது சரியில்லை, எது சரி, எது தவறு இல்லைல்ல, எது சரி, எது சரி இல்லை, இதை எப்படி வர கையாளுறது? சொன்னால் ஒத்துக்க போகிறீங்களா என்ன? மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லது ஒத்துப்பாங்க? எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, சண்டைக்கு வருவாங்க. மதம் தப்புதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சொன்னால் உடனே மத ஆளுங்கெல்லாம் கூட்டி என்ன பண்ணுவாங்க? நம்ம சரிதான், ஆனால் அவங்களுக்கு நம்ம தப்பு தானே. நான் சரியாக தப்பா? மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, குதிரைக்கறிலாம் சாப்பிட்லாம், மத சடங்கெல்லாம் தேவையில்லை, கடவுள் பிரச்சனை கிடையாது, கோயிலுக்கு மதுசைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் பாட்டுன்னு வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமாக இருங்க, பொண்டாட்டி பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு நான் ஒத்துப்பாங்களா? இந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு கடவுள் மட்டுமே தேடின்னு போயிடுங்க, கோமணம் கட்டிங்கன்னு கறிமீன்லாம் சாப்பிடாதீங்க, ஒரு வேளை சாப்பிடுங்க, இல்லை கஞ்சி மட்டும் குடிங்க, ஒரு வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான், 3 வேளை உண்பான், இது மாதிரி போகி ரோகி யோகி எல்லாங்கிறாங்க. உங்களுக்கு புரியலையான்னு சொன்னால் அதனாச்சும் ஒத்துப்பாங்களே? மதத்தெல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த மதம் தான் ரொம்ப சரி, ஏதோ ஒரு மதம், ஊரில் எல்லோரும் அதே ஒரு மதத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணலான்னா ஒத்துப்பாங்க? ஏதோ ஒரு மதம், ஒரு 10 மதம் 20 மதம் எடுத்துன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஆனால் இந்த மதம் தான் வச்சுக்கலாம், இந்து மதம் இல்லை இந்த மதம் தான் அப்படியே வச்சுக்கலான்னு சொன்னால் ஒத்துப்பாங்க? எல்லாருக்கும் ஒரு சரி இருக்கான். எல்லோரும் நான் எனக்கு சட்டை சைஸ் 44, எல்லோரும் 44 போடுங்க, நல்லா இருக்கான்? இல்லை எல்லோரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுங்க, சரியாக இருக்கான்? இப்போது இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் என்னை பார்த்து என்ன கேட்குறாங்க? சரி சரி இல்லை, நல்லது கெட்டது, நல்லது கெட்டதை சொன்னாங்க. நல்லது கெட்டது எப்படி கையாளுறது? ஏற்கனவே இங்கே சரி தப்பு லிஸ்ட்டுங்க போட்டு ஆளாள்கிட்ட குத்து கையால் சொல்லிக்கிறாங்க. காலைல ஏந்த உடனே படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, கனிவு கொடுக்காத பாட்டு பாட்டுருக்கூடாது. என்ன பாட்டு பாடினா மனம் கனிகிற மாதிரி பாடணும், அப்படி தானே? காலங்கத்தால் வாயா வாயா பையா ஏன் வாசம் வாங்கி போயா டுக்கிட்டு காலங்கத்தால் பாடலாமா? ஏன் இந்த உடனே பாடலாமா? அந்த மாதிரி பாடலாம். காலையில் ஏந்தோடனே என்ன பண்ணேன் நான், ஒரு 6வது 7வது படிப்பேன் நினைக்கிறேன். அப்போ எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, காலையில் ஏந்தோடனே கையை தேய்ச்சிட்டு கைரேகையை பார்த்துட்டு தான் கண்ணு திறக்கணும்னா. உங்களுக்கு யாருனாமே சொல்லி கொடுத்துறாங்களா? காலையில் ஏந்தோடனே கைரேகையை பார்க்கணும், சரி இல்லையா? இது மாதிரிலாம் இருக்குது. எது சரி? ஊரில் ஒருத்தருக்கு ஒரு ஆளும் விட்டு புதுசாக டிசைனாக சொல்லித்தரான், இப்படி இரு அப்படி இரு அப்படி இருன்ட்டு. யாரை பார்த்தாலும் வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் சொல்லுங்க, கரெக்டாக இல்லையா? ஒருத்தர் பார்த்து ஒன்று புத்தர் சொல்லுங்க. நம்ம அண்ணா சொல்லக்கூடாது, தம்பி சொல்லக்கூடாது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் பொதுவான ஒரு வார்த்தைக்குது, சகோதரான்னு சொல்லுங்கன்ட்டு, வாங்க சகோதரா அப்படின்னு. இப்போ எல்லாரும் சகோதரனா மாமன் மச்சான் யாரு? அது ஒன்று இருக்குதா இல்லையா? சரி எல்லாரையும் மச்சான் சொல்லுங்க. எது சரி எது தப்பியா? இவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில் மண்டை ஃபுல்லாக. சரின்னா ஒரு கூட்டம், ஒரு அது சொல்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு, தப்புனா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு, நல்லதுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு, கெட்டதுன்னா ஒரு இவ்வளோ இருக்குது தானே. என்ன பாவம் இல்லை நான் இப்போ இந்த உலகத்தில் சரி தப்பு நான் அப்படி கையாளுறது? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு சரி, உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் உங்களுக்கு தப்பு. சார் எனக்கு கண்டது பிடிக்குதே அப்படி தானே. நல்லா நட்டார் சாராயத்தை குடிச்சிட்டு சாக்கடையில் பார்த்துக்கலான்னு பிடிக்குது ஒருத்தனுக்கு, அப்படி தானே. எப்போ டாஸ்மார்க் திறக்க போகிறாங்கன்னு காலங்கத்தால் நின்றுக்கிறான். அவனுக்கு அது பிடிக்குதா இல்லையா? பாட்டில் வச்சு ஒரு தட்டு தட்டி அதை திறந்து தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே ராவாச்சாதான். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களே, பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நாங்கள் பாதாம் போயிருந்தோம், நானும் என்னுடைய நண்பர் மணிவேலம்மா. அங்கே அந்த பாதாம் ஒரு சரக்கு நாங்கள் வாங்கி குடிக்கலான்ட்டு ஒரு இடத்துக்கு போய் நின்னோம். அவன் என்ன பண்ணுறான், கடகன்னு வாங்கி ஒரு 4-5 பாட்டில், குவார்ட்டர் பாட்டில், சின்ன சின்ன பாட்டில் வாங்கி
தண்ணி குடிக்கிற பாட்டில் இருப்போம்ல, அதில் ஒரு பாட்டில் ஊற்றின்னு ஒரு பாட்டில் குடிக்கிறான். இப்படி 2 கையிலும் வேலை நடக்குது. காலம் ஒன்றுமே சாப்பிட மாட்டான் போல, அது கையெல்லாம் நடுங்குது, குடிச்சா தான் வாழ முடியும்ன்ற மாதிரி. இப்போ அவனுக்கு அதானே சரி. காலையில் ஏந்து குடியிலன்னா, ஒரு சிலர்லாம் ஏந்தும் போதே பெட்டு காஃபி பெட்டு டீயோட தான் ஏந்துப்பாங்க. அப்படி தானே? பிசைட் த மேன் ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன். நான் அவங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, ஒரு இரவுனாச்சும் ஒரு ஆணை கூட தூங்கினேன் நானுன்னு கேட்டா ஒரு பொம்பளை. அந்த பொம்பளைக்கு சரியா தப்பா? புருஷன் செத்தம் உடனே வெள்ளை புடவை கட்டிக்கிறது சரியா? புருஷன் செத்தா செத்து போகிறா நம்ம பூ வச்சு போட்டு வச்சு சந்தோஷமாக இருப்போன்றது சரியா? எது சரி? சைக்கிளில் போகலாமா, பைக்கில் போகலாமா, எம்ஐடியில் போகலாமா? நிறைய பைக் இருக்குது, எந்த பைக் வாங்கினா சரி? கார் வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்குது, எந்த கார் சரி சொல்லுங்கள்? சாப்பாடு விதவிதமாக இருக்குது, கறிமீன்லாம் விட்டுருங்க. சைவத்திலே எவ்வளோ இருக்குது. கோவக்காவை அவிச்சிட்டு வரங்கணுமா, சும்மா வர வைக்கணுமா, இல்லை காய வச்சுட்டு வத்தல் போட்டு சாம்பாரில் இது வத்தல் குழம்பு செஞ்சு சாப்பிடணுமா? கோவக்காய் எப்படி சாப்பிடணும்? ஒரு கோவக்காயை சாப்பிட்றதுக்கு 10 கதை சொல்லி வச்சுக்கிறோம். எப்படி வெட்டுறதுன்னு தெரியல. இப்போ கோவக்காய்க்கு நீட்டாக இருக்குது, சின்னதாக குறுக்க வெட்டுறதா ரவுண்டாக வெட்டுறதான்னு தெரில. எப்படி வெட்டலாம்? எப்படி வெட்டினா சரி? கண்ணுக்கு எங்கே அவிச்சிட்டு வரலாமா? எப்படி வரலாம்? லிஸ்ட்டு போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும் நம்ம நிலைமை? சரி தப்பில் போய் நின்னா என்ன ஆகும்? நமக்கு தெரியாத சில விஷயம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சரி தப்பு பேச முடியும்? நமக்கு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அதில் போய் சரி தப்பு சொல்ல முடியும்? நம்ம பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிந்தே எங்கடான்னா, எங்கன்னா போய் எதனா கற்றுக்குன்னு இதெல்லாம் சரி தப்புன்னு சொல்கிறது தான் பிரச்சனையே நமக்கு. நம்ம ஏன் ஓய்வாக இல்லை, மனசு நிம்மதியாக இல்லை, ஏன் தூங்கலை, ஏன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகல, ஏதோ ஒரு தப்பு அப்படின்னு யாரோ சொல்லிவிட்டாங்க, நம்ம அதை வர செஞ்சு விட்டோம். யாரோ தப்புன்னு சொன்னாங்க, அதை நம்ம என்ன பண்ணிட்டான், செஞ்சிட்டோம். அதனால் என்ன ஆகாது, தூக்கம் வராது. ஐயோ தப்பாச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன பையனை பார்த்து நம்ம கண்ணு வச்சிட்டுமே, ஆட்டோமேட்டிக்காக கண்ணு துச்சிச்சே, அவன் பார்த்தவொடனே அப்படி தானே. வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளை என்னது, பெண்கள் உள்ளம் கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவா, அந்த பாட்டெலாம் வர வந்துச்சு. நியாயமா? இந்த போல நைட்லாம் தூங்க மாட்டேங்குது. இப்போ சரியா தப்பா? சுற்றி ஒரே பிரச்சனை, எதை செஞ்சாலும் சரியா தப்பா? நாங்கள்லாம் அங்கே போகிறத நிறுத்திட்டோம். ஆனால் இவன் நம்மால் தானே, நம்மால் கோயிலில் வந்து பூசாரி, இவன் போகலாமா? நாங்கள்லாம் நின்ட்டோம். அந்த கஞ்சா பிடிப்பார், சாராயம் குடிப்பார், ஊரை சுற்றுவாருன்றான். நான் பிடிச்ச மாதிரி பார்த்த மாதிரி அவன் பார்த்து வச்சு கொடுத்த மாதிரியும். அதனால் நீ மிரட்டுறான். யார்கிட்டனா நேரம் இல்லை, வீட்டில் போய் அவங்க அக்காண்ட மாதிரி மோசமான ஆள் அந்த ஆள்கிட்ட போ. சரியா தப்பா? கமெண்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க யூடியூப்பில், வந்து எழுதி வச்சுட்டு போகிறான். சரியா தப்பா? நீங்கள் வந்து கறிமீன்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போனா புனிதமான பேர் 2 பேர் சொன்னான், அதில் கமெண்டில் போட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். போட்டு இவங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அவங்கெல்லாம் சாப்பிடாம இருக்குங்களாச்சு, அவங்கள பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ சரியா தப்பா? இதெல்லாம் கறி சாப்பிட்றது சரியா தப்பா? கறிமீன்லாம் இருக்குது இல்லை, இதை சாப்பிட்றது சரியா தப்பா? ஆளை பொறுத்து சொல்லுவான். பாரம்பரியமாக சாப்பிடாத வேணா சொல்லுவான், தப்புன்னுவான். இல்லை புதுசாக ஆன்மீகவாதியானவன் என்ன பண்ணுவான், புதுசாக ஆன்மீகவாதியானவன் இப்படி தான் சொல்லுவான் தப்புன்னு. ஏன் அவன் புதுசு இப்போ தான் வந்துக்கிறான், அவன் ஏதோ உலகத்துக்கு வந்து இப்போ தான் 5லேருந்து ப்ரொமோட் ஆகி யாருக்கு வந்திருப்பான். யாருன்னா என்ன சொல்ல போகிறாங்களா கேட்டுப்பான்ட்டு என்ன பண்ணியிருப்பான். காலகாலமாக சைவமே சாப்பிட்டுங்கிற பாரம்பரியத்தில் வந்தவனே கூட மாட்டுக்கறி குத்தா, ஆட்டுக்கறி குத்தா, கோழிக்கறி குத்தா சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு என்ன பண்ணிடுறான், சாப்பிட்றான். கரிமீன் குத்தா தான் சாப்பிட மாட்டான், டானிக் குத்தா சாப்பிட்ருவான். டானிக்கில் நீ எதை கலந்து கொடுத்தாலும் சாப்பிட்ருவான், அது பிரச்சனை கிடையாது அவனுக்கு. ஏன்னா தெரியாமல் செஞ்சா எனக்குன்னா வந்து கேக்கு பிரச்சனையா, எனக்கு முட்டை தான் பிரச்சனை. முட்டையை நீ கேக்கில் போட்டுக்கூடாது, பிரச்சனை கிடையாது. ஆமாம், பேர் மட்டும் ஐயங்கார்னு போடு, போதும். பேர் என்னன்னு போடு, ஐயங்கார்னு போடு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரி தப்ப கையாளுறதுல. இப்போ நான் வந்து சைவம் சாப்பிட்ணுன்றது எனக்கு சரின்னு புரிஞ்சிச்சு என் மண்டைக்கு. பிற உயிர்கள் என்ன பண்ண முடியாது, வீகனாக ஆகிட்டேன். அப்படித்தானே? இன்னத்தை சாப்பிட்றது என்ன, இப்போ வீகனுக்குன்னு ஃபுட்டெல்லாம் கண்டுபிடிச்சி விற்கணும் கடையில். ஒன்றும் புதுசு, இப்போ தான் வீகன்றது ரொம்ப புதுசு. இனிமேற்பட்டு வருங்காலத்தில் தான் என்ன பண்ண, இலைங்களெல்லாம் கிள்ளி காஞ்சி போய் கொட்டுங்க, அது கூட கீழே கூடாது, அது ஊதுட்டு இருக்கணும்.
இந்த சருக்கெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி பேக்கெட்டில் என்ன பண்ணேன், இது கொத்தமல்லி சருக்கு அப்படி தானே, இது கொய்யாப்பழம் சருக்கு, இது மாம்பழம் சருக்கு, தோலை மட்டும் சீவி நாங்கள் கொட்டை உலக்கி வச்ச பிறகு தான் அந்த பழத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போது தக்காளி நல்லா அரைச்சி ஜூஸ் எல்லாம் எடுத்துன்னு விதைய ஒன்றும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து எடுத்து ஜூஸ் எடுத்து கொடுக்கணும். தக்காளி ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ். எப்படி வீகனுக்கு டொமேட்டோ ஜூஸ் எப்படி இருக்குண்ணா, ஏன் விதையும் முத்திட்டு இருக்கணும், விதையும் உள்ளே வரக்கூடாது. ஏன் அது முளைக்கும், அது உயிர் இருக்குது. ஜூஸ் நமக்கு இது வேப்பம்பழத்தெல்லாம் எடுத்து நல்லா அழைச்சி அது ஜூஸ் மட்டும் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த கொட்டை இல்லாத ஜூஸுங்க. இது மாதிரி வீகனுக்குன்னு ஒரு உணவு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதான் சரின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கப்பா? இப்போ நான் சரின்னு ஒன்று சொல்கிறேன், எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உட்காந்து நான் படம்லாம் பார்த்தேன், என் வீடியோ பார்த்துட்டு ஒரு தம்பி வர கஷ்டப்பட்டு சிவையை பற்றி ஒரு வீடியோ போட்டு நான் பார்த்து உடனே மனசெல்லாம் வலிச்சுது. ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, மாடு பால் அதுக்கு தானே கொடுத்து நம்ம ஏன் குடிக்கணும்? தப்பு. என்ன பண்ண முடியாது, நம்ம குடிக்கக்கூடாது. விதை எதுக்கு வருது, செடி எதுக்கு வருது, பூ எதுக்கு பூக்குது, காய் காய்த்து பழம் வரத்துக்கு தானே. பழத்தை நம்ம சாப்பிட்றது தப்பு கிடையாது, கொட்டையாக சாப்பிட்றது. எந்த சீடுமே சாப்பிடக்கூடாது. பாதாம் பிஸ்தெல்லாம் பாவம், கொடுமையிலே கொடுமை. கரிமீன்லாம் விட்டுருங்க, அது கொட்டை எதுக்கு வந்தே, முளைச்சி திரும்ப வர்றதுக்கு தானே. நெல்லெல்லாம் எதுக்கு, அதை உடச்சி பாவம் பண்ணி அநியாயத்தை தோலை உடிச்சிட்டு சாப்பிட்ணுக்கிறீங்க. நீங்களாம் மனுஷங்களான்னு கேட்குறான் அவன். உங்களுக்கெல்லாம் அறிவுக்குதா? உங்களுக்கு நெல் எதுக்கு வந்தது, நீ சாப்பிட்றதுக்கு வந்ததா? மாடு என்ன சாப்பிடுது, நெல் சாப்பிடுதா? பார்த்தீங்களா, மாடு சாப்பிடாது. என்னத்தை தான் சாப்பிடும், அறுத்துட்டு பேருக்கு அந்த புல்லை தான் சாப்பிடும், வைக்கோலை தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு அறிவுக்குது, உனக்கு என்ன இருக்குது? 6வது அறிவு வச்சுன்னுக்கிற நீ. சரியில் உச்சக்கட்ட சரி எது, வீகனா போயிருது. வீணா போயிருந்தா வீகனா போயிருந்தா? இப்போ சரி தப்ப நான் எப்படியா கையாளுறது? நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசினுக்கிறேன் சிரிக்கிறதுக்காக. நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லுன்னா என்னென்னவோ சொல்லுங்கிறேன்னா, நீ மட்டும் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா வாழ மாட்டேன், தூக்கு புண்ணு செத்துற வேண்டியது தான். அதுவும் தப்பு. அவன் சாப்பிடாம இருந்தால் பசி கோவான்னு திருட சொல்லும். பசி வந்துடின் பற்றும் பிறந்து போகும். எந்த பற்றும், பத்தும் இல்லை, பற்று. எது மாதிரிலாம் பற்று வச்சுருப்பீங்களே அது போயிடும், பற்று போயிடுமே. அப்போ என்னதான் பண்ணலாம், இதுதான் சரி. இப்போ முதல்ல ஆரம்பத்தில் சொன்னால் உன் விருப்பத்தில் இருந்துட்டு விருப்பம்னா இவ்வளோ இதுன்னு லிஸ்ட்டு வர சொல்லிட்டேன். எதையா சரி, எப்படி சரி, என்ன செய்யலாம், நல்லது கட்டது எப்படி கையாளுறது, நான் வர குற்ற உணர்வு இல்லாமல் எதை எப்படி வாழ்கிறது, அப்படிதானே. நான் யார் பேச்சுக்குமே போகிறதில்ல, யார் பேச்சுக்கும் போகிறதில்ல. நான் பாண்டு சிவசிவான்னு கம்முன்னு உட்காந்துக்கிறேன். காலையில் ஏந்து உட்காந்துன்னா சாயந்தரிக்கும் உட்காந்து. இப்போ யாருன்னா எடுத்து வந்து சோறு போட்டால் சாப்பிடுவேன், இல்லைனா இல்லை. உட்காந்துக்கலாமா? 4 பேர் பார்த்துட்டு அதுக்கும் திட்டுறான், சோம்பேறி நாய், உடம்பு வச்சுன்னு எப்படிங்கிறான் பாரு, போய் 4 வேலை செய்யக்கூடாது செம்மன. அதுக்கு ஒரு பாட்டு. நான் பாட்டுன்னு வாடிய பயிரை பார்த்து வாடினேன், அதுக்கும் சண்டை. உடனே அதுக்கு ஒரு பாட்டு, எதிர்பாட்டு. வாடிய பயிரை கண்டு வாட மாட்டேன், அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். டென்ஷன் ஆயிடுது. இப்போ நான் பண்ண சிவசிவான்னு இருந்தேனா இல்லையா? அதையும் தப்புன்றாங்க. செத்த பேர் கூட என்ன தப்புன்றாங்க. செத்துட்டேன் நான் பாட்டு வந்தேன் என்ன செஞ்சேன் போனேன். எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துன்னு வாரம் சத்சங்க நத்தின்னுங்கிறான். இன்னதான் செய்ய தப்போ, இதுதான் சரி. நல்லது சொல்லி கொடுத்த ஒருத்தருக்கு நல்லது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சொல்லுங்க, வெண்டைக்காய் சொல்லுங்க, அதை கிண்டல் பண்ணி வர பேசிக்கிறான். சரியா தப்பா? நல்லது தானே சொன்னேன். அவன் லாரியில் பஸ்ஸில் இதில் அங்கே எல்லாத்துலேயும் எழுதி வச்சுறாங்க நான் சொன்னது நல்லதுன்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஒரு நல்ல விஷயத்தை அசிங்கப்படுத்திட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறான். இந்த நல்லா பேசினுக்கிற போது நடுவில் எதனா ஒரு அசிங்கமான வார்த்தையை வர பேசிக்கிறான். சரியா தப்பா? மஞ்சள் கலர் துவையலை பார்த்துட்டு மலம்னு நினச்சானா நான் என்ன பண்ண முடியும்? துவையல் மஞ்சள் கலரில் பண்ணி கொடுத்தேன், அவனா நினச்சினா அதை பூசணிக்காய் தொக்கு. இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் கறியெல்லாம் அரைச்சி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க, ரப்பர் மாதிரி டியூப் மாதிரி. அது கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு கக்கா போகும்போது தடியாக வருமே, அது மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் பீப்பெல்லாம் வந்து போயிட்டு பாருங்க, அப்படியே ஜே மாதிரி வரும்ல. ஒரு ஏஐ வச்சுன்னு வடை சுட்டுனுங்கிறாயா, அது அங்கே சாமான் 27 வரலேருந்து வந்து ஊது பொத்துன்னு பார்த்துக்கிறீங்களா? ஒரு இடத்துல போய் பார்க்குக்கு போனால் குஞ்சிலேருந்து தண்ணி ஊற்றினுக்குது சுவைன்னு, ஒரு குடு வச்சு பிடிச்சின்னுக்குறாங்க. தண்ணி குடு விட்டு வெளியே வரவே இல்லை, குஞ்சிலேருந்து வந்துருக்குது தண்ணி. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அது மாதிரியே ஒரு குட்டி பாப்பா வந்து நிற்க வச்சு பார்க்கலலாம். இது ஒரு ஷோகேஷன் வச்சு. சரியா தப்பா?
ஃப்ரான்ஸுக்கு போனால் பிங்க் சிட்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கங்கே ஆம்பளை பொம்பளை நிர்வாணம் பண்ணினுங்கிறாங்க எங்கே பார்த்தாலும். அந்த பெரியல அந்த மனுஷன் ஏற்றின்னு போகிறாரு, சுற்றி சுற்றி பெரிய பார்க்கவே முடியல, அதே தான் பார்த்துன்னு. சரியா தப்பா? மாடர்ன் ஆர்ட்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுகிறான் இல்லை? புடவையெல்லாம் இப்படி ஈர்த்து விட்டது போய் இப்போ இப்படி ஈர்த்து விட்டுனுங்கிறாங்க. சரியா தப்பா? சரியா தப்பா? ஒரே பிரச்சனை ஊரை சுற்றி. என்னை வர கேட்டேன் நான் என்ன பண்ணேன், இவ்வளோ சரி இவ்வளோ தப்பு வச்சுக்கிறேன். நான் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. சரி தப்புன்னு போனால் முடிவுக்கு வரவே முடியாது, பேசினேக்கலான்ட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டு பசியத்தான் சாப்பிட்றது. கட்சி என்ன பண்ணுறது, சாப்பிட்றது. ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா உள்ளேருந்து என்ன பண்ணுறது, அதை ஆற்று பற்றிக்கிறது. ஊரில் எத்தான் சொல்லிடுது, தூக்கம் வந்தால் தூங்குறது, பசியத்தான் சாப்பிட்றது. அப்படி தானே? கடவுள் ஒன்றுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுன்னு சொல்கிறது மதம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் மதத்துக்குள்ளே போனால் இவனுங்கெல்லாம் பூச்சி போய் உள்ளே விட்டுருவானுங்க புரிஞ்சிச்சு இப்போ எனக்கு. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நீ அவனையா பேர் சொல்லி திட்டக்கூடாது. ஏன் பேர் சொன்னால் தான் ஆபத்து. பேர் சொல்லாமல் எவ்வளோனா திட்டலாம். ஒரு புறம்போக்கு ஒரு பார்த்தேன், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், வேஸ்ட்டு, அவன் பித்தான், விட்டு ஓட்டான், இப்படிலாம் திட்டன்னு வச்சுக்கேன். ஒன்றுமே யாரு யாரு யாரையா திட்டுற? யாரோ ஒரு கல்யாணம் பண்ணி விட்டு ஓட்டான், ஆம்பளையா எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணான்னு திட்டினா அங்கே யாருன்னா கேட்பான். காலைல தாலி கட்டு சாயந்தரம் விட்டு போயிட்டுக்கிறான். இன்னும் இவனுங்கெல்லாம் பண்ணுறது, இவனுங்கள என்ன பண்ணுறது, இவனு அசிங்க அசிங்கமாக திட்டினா கேட்பான். இவனா எது எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு விட்டுருவான். அப்படி தானே? தெளிவாக ஒரு ஆள் பேரை சொல்லி இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் சொன்னால் கூட கண்டுபிடிச்சிருவான். அப்போ யாருன்னா கேட்பான். அப்போ நான் ஒரு சரிக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன்னா, எதிராளியே பார்க்கணும், எதிராளத்தை பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும். இந்த உலகம் ஒத்துக்கிற விஷயத்த செஞ்சால் இந்த உலகம் என்ன சரின்னு சொல்லும். இந்த உலகத்துக்கு நான் எதனா சொல்ல வந்தா உண்மையை சொன்னா கூட சொல்றவன் யாருன்னு பார்த்து என்ன பண்ண, என்ன அசிங்கப்படுத்தும். அப்போ நான் எப்படி சரி வாடுறது அப்படின்னா, பாதுகாப்பு கருதி நான் வாழணும். யாரை பாதுகாப்பு கருது? என்ன என் வார்த்தையில் நான் ஷீல்டு வச்சிருக்கணும். அப்போ சுதந்திரம்லாம் கிடையாது, பொய் சொல்றானுங்க. நான் சுதந்திரமானவன்ற நினைப்போ எழுந்தணும். நான் எழுந்தணும், நான் சுதந்திரமானவன்ற ஒரு எண்ணத்தை நான் பண்ணினா எழுந்தணும். நீதிமன்றம், கோர்ட்டு, காவல்துறை, நீ இதெல்லாம் எதுக்கு தான் இருக்குது? ஒரு மனிதன் சுதந்திரமாக செயல்படுறான்னு பார்த்துருந்து அவன் சுதந்திரமாக செயல்படுறான், அவன் சுதந்திரமாக செயல்படக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சி அவனை அடக்கணும். அதுக்கு தான் இருக்குது. சுதந்திரமாக செயல்படுறதுக்கு காவல் நிலையமா, சுதந்திரமாக செயல்படக்கூடாததுக்கு காவல் நிலையமா? சுதந்திரன்ற பேரில் பித்தியாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, கரெக்டு. எந்த தொல்லையுமே பண்ணல. நான் பண்ணி சிவசிவன் நீங்கள் தான் உட்காந்து பேசிக்கிறேன். யாருன்னா வீடியோ எடுத்து பாருங்க நான் கேட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணும். என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாயிடுவீங்க சொன்னீங்க. நீங்கள் இன்னும் தெளிவாயிட்டீங்க, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னு தானே சொன்னேன். என்ன சொல்லிக்கிறேன், ரொம்ப தெளிவாயிட்டுவங்க, புரிஞ்சுனுவங்க, அறிவாளி ஆகிட்டுவங்கன்னா பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாதீங்கன்னு கூட சொல்கிறேன். இப்படி 249 பேர் பார்த்துனுங்கிறாங்க லைவில். நாகரிகமான பேச்சு வர பேச மாட்டேன்றேன். ஏன் இதாண்டி பேசிக்கிறாங்க? அப்போ சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான், சரியா தவறா புரிஞ்சுன்னு தவறுன்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருப்பான் இந்த உலகத்தில் வெளியா. நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழணும்னு நீ நினைச்சானா, உன் மனசாட்சி என்ன நான் குப்பையை கற்று வச்சு அதுபடி தான் வாழும். உன் மனசாட்சி என்ன பண்ணா, குப்பையெல்லாம் கற்று வச்சிருக்கோம், அதெல்லாம் என்ன பண்ணா. அப்போ நானும் என்ன கேட்கணும், வெளியே யாரும் போய் கேட்கக்கூடாது. என்னான்ட்டு சரியா தப்பா நல்லதா கெட்டதான்னு வேற யாருக்கும். ஏன் அவன் நல்லதா அவன் கெட்டதா அவன் சரியா சொல்லிடுவான். வீகன் இருந்தால் வேற மாதிரி சொல்லுவான், வெஜிடேரியன் தான் வேற மாதிரி சொல்லுவான், எகிட்டேரியன் தான் வேற மாதிரி சொல்லுவான். அப்படி தானே? டேரியன்ல நிறைய டேரியன் இருக்கிறானுங்க. நான் வெஜிடேரியன்ல பீஃப் இல்லாத சாப்பிட்றோம் ஒருத்தங்கிறான். நான் வெஜிடேரியன் தான் நான், ஆனால் பீஃப் சாப்பிட மாட்டேன். நேற்று ஒரே தான் இருக்கும், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பீஃப் சாப்பிட மாட்டேன், பீஃப் சாப்பிட மாட்டேன், பீஃப் சாப்பிட மாட்டேன். அப்படி தானே? இன்னொருத்தன் ஃபோர்க் சாப்பிட மாட்டான். ஒருத்தர் டிசைனாகிறான். இங்கே என்ன எது சரி எது தப்பு, இப்போ டென்ஷன் ஆகிடுவோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டனா போய் சரியா தப்பா நல்லதா கட்டுதான்ற கருமத்தை அவங்ககிட்டையும் கேட்காதீங்க. இந்த சாமியாருங்கெல்லாம் இதுக்குன்னே வந்து இதையே சொல்லி இதே ஒரு வேலையை வச்சுருந்து செத்தும் போயிட்டு இருக்கிறானுங்க. புரியுதா? புத்தர்கிட்ட போய் எது சரி எது தப்புன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், அந்த கலர் சட்டை போட்டுக்குன்னு சொல்லுவார். ஏன் அவருக்கு என்ன தெரியுமா, அதுதான் என்ன பண்ணுவார். கட்ட செருப்பு போட்டுனுக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் என்ன ஐடியா கொடுப்பான். ஏன் கட்ட செருப்பு போட்டு நடக்க முடியுமா? பின்னாடி கட்டாத
விலங்கோட வாரெல்லாம் எடுக்கக்கூடாது, தோல் செருப்பு போடக்கூடாது, தப்பு, பாவம். ஏதோ ஒரு உயிரினத்தை போட்டு என்ன பண்ணுகிறீங்க? கட்டையில் ஏழிச்சு என்ன பண்ணு? சரி, கட்டை செருப்பு போடணும், ஓட முடியும்? ஓட முடியாது. உனக்கு ஓடணும். அந்தாலும் நந்துங்கிறவங்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட என்ன பண்ணுவான்? மேலே இருக்கிறவங்கிட்ட ஆலோசனை கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவான், கீழே இருக்கிறவங்கிட்ட ஆலோசனை கேட்டேன்னா வேறு மாதிரி சொல்லுவான். இங்கேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு குளிராக இருக்குதுன்னா கம்பளி எடுத்து போத்திக்கணுவான். அவன் குளிர் வேறு, நம்ம குளிர் வேறு, ஒன்றும் 2 பேர் குளிரா? நமக்கு மார்கழி மாதம் குளிரை விட அவன் ஊரில் குளிர் இருக்குது இல்லை, மைனஸில் போய் நிற்குது. அவன் மாட்டுத்தோலை இல்லை ஆட்டுத்தோலை போட்டு போத்துனா தான் என்ன பண்ண முடியும்? வாழவே முடியும். அந்த மாதிரி நீ பணியில் போத்தினா நீ செத்துருவே. காலையில் வேறு வந்து எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். இப்போ ஆலோசனை அவனை போய் ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அது மாதிரி எந்த சாமியார்கிட்டையும் நீங்கள் ஆலோசனை கேட்கத்தான் வழியாக வச்சுங்கிறீங்க. வந்த புறம்போகுங்களாம் ஆலோசனை சொல்கிறதே வேலையாக இருந்துக்கிறாங்க. எல்லாம் கிடையாது. தெரிஞ்சதை சொல்லிட்டு போல ஒருத்தனும், எனக்கு இது தெரியும், இப்படி இருந்தால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல ஆகணும், இப்படி இருந்துட்டு என்னடா அனுபவிச்சானுங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, விட்டு ஒட்டானுங்க, இதுதான் பண்ணிக்கிறானுங்க. என்னடா அனுபவிச்சிட்டாங்க? 1-2 கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வாழ்ந்துட்டு போய்கிறான், ஒரு புள்ளையும் பெற்றுக்காம. என்ன சொல்லியிருப்பான் அவன்? நமக்கு என்ன சொல்லுவோம்? உனக்கு புரியவே இல்லையா உனக்குன்னு கேட்குறான். அதுவே சரியாக வாழலையா, அவங்ககிட்ட போய் எப்படி வாழ்றதுன்னு கேட்குறியா? அது என்ன சொல்லும்? சரி, சரியாக வாழ்ந்தா அதுவும் ஒத்துக்க முடியல. இருந்தாலும் பண்ணு ஜாலியாக சரியாக வாழ்ந்துங்கிறாரு, இடம் வாங்கி வச்சுக்கிறாரு, சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறாரு. நம்ம அப்படி இருக்கோம், நான் வாங்கடான்னு கூப்பிட்றான் அவனை கூட்டத்தை. ஃபோனை பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏன்னா எதுவும் ஆகலை, அப்படின்னா வாங்கோ. அந்த சொல்கிறதுலாம் என்ன கிடையாது. ஆமாம், சூன்யெல்லாம் எப்படி கடவுள் ஆக முடியாது? அதான் ஒன்றும் இல்லைல்ல, வாங்க வாங்க படிக்கலாம், வாங்க ஃபஸ்ட்டு ஆயிடலாம், வாங்க. நல்லா இருந்தவன் ரூமின்றான், நல்லா இருந்தவன் ஏசு நல்லவர்ன்றான். ஏசு நல்லவராக இருந்தால் இவனுக்கு என்ன வந்தது? ஏசு எனக்கு நல்லவராக இருந்தாரா, அவருக்கு நல்லவராக இருந்தாரா? இதில் வர கூப்பிட்டு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பாஸ் ஒருத்தர் நல்லவராகிறாரு, பாஸ் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாஸ் அவர் பாஸ், அவருக்கு நல்லா இருந்தார் பாஸ், எனக்கு இப்போ யார் நல்லா இருக்கணும்? சிவகுமார்கிட்ட போய் ஐயா நான் எப்படி இருக்கணும்னு கேட்டா என்ன சொல்வார்? தாடி வச்சுக்க நல்லா இருப்பீங்க, அப்படி தானே? ஏன் சவரம் பண்ணுற காசு மிச்சம். நம்ம அவ்வளோ பொறுப்பாக ஒரு மயிரும் கொட்டாமல் பொதுவாக போட்டு 3 இது வச்சு, ஒரு சிலர்லாம் பார்த்துக்கிங்களா அப்படியெல்லாம் சுருக்கி அந்த பஞ்செல்லாம் போட்டு கட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சாப்லாம் அவர்கிட்ட போய் தாடி எப்படி வச்சுருன்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? என்னடா இது மாதிரி தொங்க விட்டுனுக்குற, என்ன பண்ணேன்? தலையை அது மாதிரி அவுத்து போட்டு ஆடுவேன், தலையை ஒரு துண்டை போட்டு கட்டுறா சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? இப்போ ஆளாலும் ஒன்று சொல்லுவான், என்ன பண்ணக்கூடாது, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உனக்கு எது சரி, உனக்கு எது தேவைன்னு யார் கேட்டு கேட்கணும்? வேறு எவன் கேட்டு கேட்டாலும் சொல்லுவான். என்கிட்டையும் கேட்காத, நானும் இப்படி தான் மோசக்கார பாவி, வாரம் சச்சங்கம் வந்துரு, சம்பாதியத்தில் அவன் ஒரு டிசைன் சொல்லிக்கிறான், அதனால் 18% கொடு. ஏன்னா 1, 8, 9 கூட்டினான் நல்ல நம்பரு, 1க்கு 8க்கும் உதவே வராது, அதனால் எவ்வளோ கூட சார் 9% கொடுக்கிட்டா? நோ 18% கொடு, முடிஞ்ச 27% கொடு, அப்படி முடியலன்னா 36% கொடு. எல்லாம் 9ல் தான் போகணும். அப்போ 9% வேணாம், எடுத்த உடனே 18%, குறைஞ்சபட்சம் 18%, மற்றபடி அது கூட்டினேன்னா 9 வரணும். எத்தனை பர்சன்ட் வேணும் அவ்வளோனா கொடு. அதிகபட்சமாக எவ்வளோ சார் கொடுக்கலாம்? 99% கொடு. டிசைனா அப்போ 99% கொடுக்குறவர் முதல்ல உட்காரு, மீதி பேர்லாம் என்ன பின்னாடி போ. அப்போ சம்பாதி 1% நீ எடுத்துக்கோ, 99% என்கிட்ட, அதான் உனக்கு நல்லது. எப்படி கையாளணும்? இப்போ நீ நிறைய சம்பாதிக்கணும், 99% என்கிட்ட கொடு, உன் இஷ்டத்துக்கு கையாண்டுக்கோ. ஆனால் எப்படி இருக்கணும்? 18 அவ்வளோமா, 27 ஆல்மா, 36 அப்புறம் 45 அப்புறம் கணக்கெல்லாம் நீயே போட்டுக்கோ. எப்படி கையாளணும்? இப்போ எப்படி புரியுதா? இப்போ சரி தப்பெல்லாம் எப்படி கையாளணும், நல்லது கெட்டதெல்லாம் எப்படி கையாளணும்னாக்கா இது மாதிரி கொடுத்துட்டு வந்து என்னை கேட்கணும். என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணி ஐயா இப்போ வந்து சமைச்சு வச்சுருக்கிறேன், இது எப்படி சாப்பிட்ணும், எடுத்தோடனே நீயே சாப்பிட்டுக்கிட்ட, உனக்கு சரின்னு தெரியாது. ஆமாம், கை பதப்பதானக்கூடாது, ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொருள் இல்லையா, தர்மகோல் வாங்கி வச்சுக்கோ. அதுனா தெர்மோமீட்டர் உள்ளே விட்டு டெம்பரேச்சர் வைப்பார், பிலோ 45 இருந்தால் தான் நீ சாப்பிடணும். 45 வர வரைக்கும் வெயிட் பண்ணு, ஏன்னா 100 டிகிரியில் கொச்சிருக்கோம் சோறு. ஆமாம், என்ன பண்ணேன்? நாக்கு தப்பாக இருக்கும், ஆனால் கருவி என்ன பண்ணாது,
தப்பே தப்பாது. சரக்கு வாங்கினா எவ்வளோ அழகாக பாட்டில் இதை பக்கம் வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணு, கைப்பிடியோட கையை பிடிச்சி ஊற்றாத, கட்டை போட்டு தூரமாக வச்சுக்கிற மாதிரி ஒன்று கறி வாங்கி அப்படி ஊற்று, சிந்தாத ஊற்று. அந்த மாதிரி ஒரு 3 பங்கு தண்ணியை ஊற்று. மாதிரிலாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, நீ தனியாக ஒரு புக்கு ஒன்று போட்டுக்கோ. நான் சொல்ல பேச என்ன பண்ணும், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துங்கன்னு. ஆமாம், நிறைய பேர் எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறானுங்க. மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ. என்ன பண்ணு, ஐயா நான் எப்படி வாழணும், என்ன வயசு ஆகுதுன்னு சொல்லு. கரெக்டாக 18 வயசில் கேளு, இல்லை 27 வயசில் கேளு, கண்ட வயசில் கேட்டுருப்பேன். இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியா? அதனால யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணாத, தயவு செய்து கேட்காத. நீ யாருக்கிட்டையுமே கேட்கல, நீயாவே போய் புக்கை திறந்து நீயாவே படிச்சு நீயாவே கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிற. அவன் ஒன்றும் படின்னு கூட சொல்லல, நீயாவே படிச்சுட்டு என்ன ஆயிட்ட? உனக்கு தெரியவே தெரியாது. உங்க அப்பா உங்க ஆத்தா உங்க பாரம்பரியமா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, காலங்காலமா பொம்மையும் சிலையும் வச்சு கும்பிட்டுக்கினே சரின்னு வர சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறீங்க. அதுல வர நான் புனிதமானவன் இல்லைன்னு வர சொல்லுங்கிறீங்க. ஏன்னா புரிஞ்சா வாழ்றீங்க. 1832 அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். அந்த காலத்துல இந்தியாவில் என்ன பண்ணியிருந்தீங்க? பாடத்திட்டங்கள்லாம் எனக்கு என்னை எப்படி அசிங்கப்படுத்தணுமோ அப்படிதான் எனக்கு கத்துறீங்க. என்னை டிசைன் பண்றீங்க. நீங்க என்னை தட்டி மோல்டு பண்ணி நானாவே இல்லாம ஆக்கிட்டீங்க. என்னை பார்த்து நானே சொல்றேன் நான் பறையன் அப்படின்னு. எங்க பறையன் பார்த்தா காணோம். எங்க நானே பார்த்து சொல்றேன் என்ன மோலியார், நானே பார்த்து சொல்றேன் என்ன செட்டியாருன்ட்டு. நான் அதெல்லாம் இல்லை மனுஷன். என்னால என்ன பண்ண முடியல, மனுஷனாவே வாழ முடியல. எனக்கு நாக்குக்கு ருசிக்குது, நான் சாப்பிட முடியல. எனக்கு நாக்குக்கு ருசிக்குது, எனக்கு சாப்பிட எனக்கு பார்க்க பிடிக்குது, ஆனால் பார்க்க கூடாதுன்றீங்க. எனக்கு சுவாசிக்க பிடிக்குது, இப்படி சுவாசின்னு வர கற்றுக் கொடுக்குறீங்க. என்னை வாழவே விட மாட்டேன்றீங்க. நான் எப்படி வாழ்றதுன்னு வர கேட்குற அளவுக்கு ஆகி ஒருத்தர் கஷ்டப்பட்டு என்னை வந்து கேட்டால் நான் வர இன்னும் கொடுமை நான் இங்கே வந்து ஒரு 2 கொடுமை ஆடுது. ஐயோ தெரியாம உன்னை கேட்டீங்கன்னா இவ்வளோ சொல்கிறேன். நல்லது கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை, சரி தப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை, சரியில்லாத ஒன்று கடவுள் செய்யவே இல்லை. சரியில்லாத ஒன்று கடவுள் செய்யவே இல்லை. நெருப்பு சரியில்லை எல்லாம் கிடையாது, பயன்படுத்துகிற விதம் தான். நெருப்பு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, திருவண்ணாமலையில் இருந்தால் ஜோதின்னு கும்பிட்றீங்க, உங்கள் வீட்டில் இருந்தாக்கா தண்ணியை ஊற்றின்னு கத்துறீங்களா பாவின்னு ஒருத்தன் கேட்குறான். புரியல. நெருப்பை கையாளுறதுல தான் இருக்குது. நெருப்பு தப்பு இல்லை, கையாளுற விதம் தான். இப்போ கையாளுறதுன்னு போது சரி தப்பு இல்லையானா கிடையாது. உனக்கு பக்குவமா உனக்கு என்ன வேணுமோ யார் செஞ்சீங்கன்னா நீ தான் செஞ்சுக்கணும். நெருப்பு தப்பு இல்லை, கறி தப்பு இல்லை, மீன் தப்பு இல்லை. உனக்கு சாப்பிட பிடிக்கல, நீ சாப்பிடல, அவ்வளோதானே தவிர இதை போய் ஊரெல்லாம் சொல்லுங்கிற வேலை வச்சுக்காத. ஏன்னா இது மாதிரிலாம் சொல்லி பெரிய ஆள் ஆயிட்டானுங்க நிறைய பேர், சரி தப்ப சொல்லியே. இந்த உலகத்தில் நீங்க பாராட்டுற எந்த ஆளும் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னா உனக்கு சரி தப்ப சொல்லி கொடுத்துக்கிறான், அவ்வளவுதான். உன்னை வாழ சொல்ல அவன். நான் தான் புதுசா வந்து சொல்றேன், நீ வாழு, உன் விருப்பத்தில் இருக்கு. எவனா சொன்னான்னு சொல்லி பார்க்கலாம். உன் விருப்பத்தில் நீ சுடிதார் போடு, நீ புடவை கட்டிக்கோ, நீ ஜெட்டி போட்டுனா சுடிதார் போடு, ஜெட்டி போடாமனா சுடிதார் போடு. ஆனா உனக்கு சொல்லி தரவல என்ன சொல்லுவான், சுடிதார் போட்டா இந்த ஜெட்டி போடு, புடவை கட்டினா இந்த ஜெட்டி போடு, ரெண்டுக்கும் ஒரு ஜெட்டி போடாதன்னுவான். ஏன்? ஜெட்டி வியாபாரிங்க. புரியுதா? ஜட்டி வியாபாரிங்களாட்டி ஜட்டி தேவாவே ஆயிட்டுக்கிறான். நம்ம ஜட்டி தேவனாக்கா தப்பா போயிட்டு போகுதுன்ட்டு வாசுதேவா ஆயிட்டுக்கிறான். மாதிரி ஜட்டி வாசுதேவங்க நிறைய இருக்கிறானுங்க. உனக்கு என்ன சொல்லுவானுங்க, இப்ப எல்லாத்தையும் போட்டதெல்லாம் காரணம் வெளியே தான் தெரியுது. உள்ள படின்னு போட்டுக்கிறே, ஜெட்டி போட்டுக்கிறேன், நமக்கு தெரியுதா என்ன கம்பெனி போடலாம் தெரியுதா? உனக்கு என்ன தெரியல. அதனால எல்லா உள்ள அந்தரங்கமானவனுங்க எல்லாம் திருடனுங்க முள்ள மாறிங்கெல்லாம் என்ன பண்றானுங்க, ஒளிஞ்சி மறிஞ்சி ஆட்டம் போட்டு உன்ன என்ன சொல்றானுங்க, உனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுது. உனக்கு என்ன ஆயிடுது, கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, இப்படி பேர் இப்படி வச்சு இது கையை ட்ரை பண்ண உனக்கு முடியாது. டக்குன்னு வீடியோ ஸ்லோ பண்ணி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிப்பாரு, முடியுதா பாரு. கஷ்டம். இது வர இப்படியெல்லாம் வர பண்ணணும். அதனால உனக்கு சரி தப்பெல்லாம் சொல்லி உன்னை ஏமாத்துறானுங்க. நான் உங்களை ஏமாற்ற வரல. நீங்க கொண்டாட்டமா மகிழ்ச்சியா வாழ வந்த ஒரு உயிரினம். உங்களை மதிங்க, பித்தியார மதிங்க. உங்க தேவைக்கு நீங்க வாழுங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்ககிட்ட கேளுங்க. உங்ககிட்ட உங்களுக்கு எது சரின்னு யாரு கேளுங்க. உங்களுக்குன்னா சட்ட செய்தி சரி. நிறைய ஆப்ஷன் கடவுள் கொடுத்துக்கிறாரு. ஆப்ஷன் கொடுத்தது சரி தப்புக்காக இல்லை, உனக்கு தேவையில்லாத எடுக்கிறதுக்கு தான். இங்க எல்லாம் இருக்கும், இருக்கணும், அதான் நல்லது. இங்க எல்லாம் இருக்கும், என்ன இருக்கணும், வீகன் இருக்கணும். எல்லாரும் கறி சாப்பிட்டா வேலை என்ன ஆகுது? புரியுதா? மானில் வரும் மான்கு மட்டுமே காட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கேன், புளியெல்லாம் சாவிச்சுன்னா அவனை நீங்கள் புல் இருக்காது. அப்போ 2 புளி அதில் இருக்கணும்.
2 சிங்கம் இருக்கும். அப்போ எது எவ்வளோ இருக்கணும்னு கடவுளுக்கு தெரியும், அவன் குத்து வச்சுக்கலாம். நீ அதனால என்ன பண்ணாத, கடவுள் தப்பு பண்ணிட்டாரு சரி, நீ தப்புன்னு சொல்லும்போது கடவுளே தப்பு சொல்கிறேன்னு அர்த்தம். தயவு செய்து தப்புன்னு உன்னை சொல்லாத, உனக்கு சரின்னு செஞ்சுன்னு போய் நேரு. உன் சரியை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது தப்பு. உன் சரியை இன்னொருத்தருக்கு சொல்கிறல்ல, அப்படின்னா இது தப்பு. உன் சரியை நீ என்ன பண்ணு, வியாபாரமாக கூட ஆக்கிக்கோ. ஆலோசனை ஃப்ரீயெல்லாம் கொடுக்காத. ஏன் குற்றம்? அவர் கேட்டால் தான் நீ என்ன சொல்ற. ட்ரெயினில் போவா பஸ்ஸில் போவான்னு ஒருத்தன் ஒன்றா கேட்டான். நீ சொல்கிற பஸ்ஸில் கிளிக்கணும் போவோம், ட்ரெயினில் போகணும், அப்போ டிக்கெட் எடுத்து கொடுன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? எந்த தைரியத்தில் கேட்டு சொன்ன நீ ஆலோசனை? நான் ஒன்று என்ன கேட்டேன், ட்ரெயினில் போவா பஸ்ஸில் போவான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? ட்ரெயினில் போதானே சொன்னேன். அப்போ ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கொடு. ஐயோ, நீ ஆலோசனை கேட்ட, நான் ஆலோசனை கேட்டது அதுக்கு தான், டிக்கெட் எடுத்து கொடுக்குறது தான். உனக்கு விஷயம் தெரியாமல் பதில் சொல்லுங்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்ன பண்ணுவேன்? உன்னை எவனும் அது மாதிரிலாம் கேட்காம ஆலோசனை கேட்கறதுனால நீ பதில் சொல்லுங்கிற. ஆலோசனை கேட்டு இப்படி செய்ய சொன்னால் என்ன பண்ணுவேன்? சார் கொஞ்சம் டைம் பார்த்து சொல்லுங்க. மாட்டினே நீ தெரியுமா? ஜோசியக்காரன் சொன்னான் சார் இந்த டைம் நல்லா இல்லைன்னு, அந்த டைம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அதனால் ஆலோசனை என்ன பண்ணாத, இன்னொருத்தர்கிட்ட கேட்கவே கேட்காது. ஏன் எல்லோரும் எப்படி தான் சொல்லுவான், அவனுக்கு சாதகமாக சொல்லுவான். அதனால கவனமாக இரு. இங்கே அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை, நல்ல மாதிரி நட்சம் தாங்கிறானுங்க. முதல்ல நீ உனக்கு நல்லவனாரு, உன் தேவை நிறைவேற்று, அதான் கையாளுறது. இந்த சமூகத்துலேருந்து நீ கெட்டதை எடுத்துக்க முடியாது, ஆனால் கற்றுக் கொடுத்தா நீ கெட்டது மட்டும்தான் எடுத்துப்ப. புரியுதா? ஒரு நாய்கிட்ட முட்டையை உடச்சி போடு, அவிச்ச முட்டையை எடுத்து உடச்சி போடு. முதல்ல சாப்பிட்றது மஞ்சளாக தான் இருக்கும். ஒரு மனுஷங்கிட்ட முட்டையை கொடு, முழு மஞ்சளை அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கிறான், மனசாட்சியே இல்லாமல். புரோட்டீன் ரிச் எதில்னா மஞ்சளில் தான். யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க மஞ்சள் சாப்பிட்டா கோழ்பதி மை இதயம் அடைப்பாய் செத்துருவேன்ட்டு. புரியுதா? சில குழந்தைங்கள்லாம் சாப்பிடுதுன்னா நிலா வருது அது வருதுன்னு ஊட்டுற மாதிரி. இப்போலாம் ஆண்மை பெருகும்னு சொல்லிட்டிங்கன்னா எதை வேணால் சாப்பிடுவானுங்க. ஆமாம், வெண்டைக்காய் சாப்பிட்டா ஆண்மை பெருகும், மாட்டுக்கறி சாப்பிட்டா ஆண்மை பெருகும், கோழிக்கறி சாப்பிட்டா ஆண்மை இல்லாமல் ஆகிடுவேன். ஏன்னா கோழி நிறைய வியாபாரம் எனக்கு இல்லை சொன்னால் என்ன ஆகிடுவேன் நீயா? இப்போ உனக்கு பிரச்சனை எங்கே தான்? இப்போ ஆண்மை தான் பிரச்சனை. இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ஆண்மை பெருகுன்னா என்ன பண்ணுவேன்? ஏதோ ஒன்றா எட்டி காசு சாப்பிட்டேன்னா ஆண்மை பெருகுன்ட்டு அது காசுக்கும் அந்தாலும் சாப்பிட்ருவான். ஆமாம், மாத்திரை போட்டால் நோய் நல்லாயிடும்னு சொன்னோடனே கசப்பாக இருந்தாலும் என்ன பண்ணுவான்? கசப்பான மாத்திரையே சாப்பிட்றவளுக்கு மனசு பக்குவப்படுத்திட்டேன்னா நோய் நல்லா தான் ஆகிடும். புரியுதா? அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான். எவங்ககிட்டனா போய் எதனா எது நல்லது எது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா ஆளால் உன்னை ஏமாற்றிடுவானுங்க. நீ ஏமாறுற இடம் எங்கே தான்? அங்கே தான். முதல்ல ஏமாறலாமா வேணாவான்னு பாரு, ஏமாற்றுவானா இல்லையான்னு பாரு, அவங்ககிட்ட நம்ம எல்லாம் பேச முடியுமான்னு பாரு. அப்போ தான் அவங்ககிட்ட போய் என்ன பண்ண கற்றுக்கோ. என்ன பண்ணாத கற்றுக்காத. ஒரு பொம்பளை ஏதோ ஒரு வேலையை வச்சுங்கிற, எவனோ ஒருத்தன் பேசிங்கன்னா அது ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்றா, நீக்கு எனக்கு ஆனால் ஒன்றா நீ சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு அவருன்ட்டு. நான் கறிமீன்லாம் சாப்பிடுன்றேன், அந்த கறிமீன் சாப்பிடாதன்றேன். எதியா சரி? அடிப்படையிலே தப்பு எனக்கு அவனுக்கும். அதை அனுப்பிச்சி விட்டுங்கிறேன். எனக்கு நான் என்ன தப்பு பண்ணுவேன்? பாவம் பண்ணேன் நான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இது மாதிரி நீ கேட்க காட்டி கூட ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆளுக்குறாங்க. நான் வர கேட்டேன் ஒய்டியர்னு கேட்டேன். என்ன பண்ணுறது? உள்ள பயங்கர கோவம் தான், அசிங்கமாக உள்ள வார்த்தைங்க இருந்தது. ஆனால் வெளியே டைப் பண்ணும்போது ஒய்டியர்னு ஆக்சுவலாக டபிள்யூ வேறு மீனிங்கு, ஹெச்சுக்கு வேறு ஒரு மீனிங்கு, இந்த மாதிரி நிறைய மீனிங் உள்ளே வச்சிக்கின்னு டீனா நான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் சொல்லும்போது இப்படி சொன்னேன். அதனால் ஆலோசனை கேட்குறது சரி தப்பு கையாளுறதுலாம் இல்லைங்க. உங்களுக்கு பசியத்தான் சாப்பிடுங்க, தூக்கம் வந்தா உங்கள் ஆனாவோ பெண்ணாவோ வந்தா சந்தோஷமாக இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி வாழ்கிறது ரொம்ப சரிதான். ஆனால் உங்கள் சூழ்நிலை எப்படி இதுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்து வாழுங்க. கண்டமேனிக்கு போகணும் சொல்ல, வாங்கணும் சொல்ல. சிகரெட்டு பிடிச்சி கெட்டு போகாதீங்க, அதுக்காக சிகரெட் பிடிக்காமே இருக்காதீங்க. கற்றுக்கோங்க, புரிஞ்சு வச்சுன்னு சிகரெட்டாக வானான்னு விடுற அளவுக்கு எதையும் உங்களை அடிமையாக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எதுக்கும் நீங்கள் என்ன ஆகக்கூடாது, அடிமையாக கூடாது. பொண்டாட்டி கூட அன்புக்கு நான் அடிமை இப்படிலாம், அன்புக்கு யாரும் அடிமையெல்லாம் ஆக முடியாது. அன்பு அடிமை பத்தாது. அன்பு என்ன பண்ணாதே, அடிமை பத்தாது. கையாளுங்க. உங்கள் கண்களை பார்த்து பேசுகிறா கூட பேசுங்க. நேர்மையான மனிதர்களை கூட மட்டும் உறவாடுங்க. யாருமே இல்லைன்னா நீங்கள் உங்களை கூட மட்டும் இருங்க, தப்பே கிடையாது. ஏன் அதே மாதிரி உறவாடுறவங்க கூட உஷாராக இருக்கும். அவன் தான் நாளைக்கு எதிரி ஆகிடுவான். யார் எதிரி ஆகிடுவான்? உறவாடுறது தான். தெரியாத எவனும் உங்களுக்கு எதிரி ஆக மாட்டான், பயப்படாதீங்க. தெரியாதவனை பற்றி அக்கறை வேணாம். தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும் கவனமாக இருக்கும். யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கும். ஏன்
அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா அவன் பழகினம் பண்ணலாம் யார் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆமாம், எப்படியும் அடுத்த வீட்டுக்கு புருஷன் வந்து நம்மளை டைவர்ஸ் பண்ண மாட்டான். நம்மளை யார் டைவர்ஸ் பண்ணுவாங்க? அடுத்தவன் பொண்டாட்டியோ அடுத்தவன் புருஷனோ நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, டைவர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. யாரு கூட மட்டும் தான் பிரச்சனை. தெரிஞ்சதுங்களா கூட உசாரா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.